நாங்க போயிட்டு ஆய்கழி விடுவோம். நாங்க பண்ணோம்ல, போன இடைத்தேர்தலுக்கே பண்ணோம்ல. போயிட்டு வெளியே குழந்தைய வந்து அந்த டேப்ல வச்சு குளிப்பாட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும், இல்லம்மா நீங்க குளிப்பாட்டி விடாதீங்க. நாங்களே அதெல்லாம் பார்த்துக்கிறோம். நாங்க எதுக்கு இருக்கோம்? அப்படின்னு சொல்லி குளிப்பாட்டி விட்டு, கழுவி விட்டு, பவுடர் போட்டு விட்டு எல்லாம் பண்ணாங்க இல்லையா? அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணுவாங்க. தேர்தல் வந்துருச்சுன்னா, கால்ல விழுந்து எல்லா வேலையும் பண்ணுவாங்கங்க. அதிகாரம் வந்துருச்சுன்னா இப்படி பண்ணுவாங்க. வாய்க்கிழியே பேசுவாங்க. எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு, போடாதவங்களுக்கு எல்லாருக்குமான அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்கும்ட்டு. உங்களுக்கு ஓட்டு போடவங்க, போடாதவங்க, உங்கள எதிர்க்கிறவங்க தானே அப்படி எதிர்ப்பின் வெளிப்பாடா தானே சேர்த்து வாரி போட்டாங்க. அத வந்து நீங்க ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்ல என்ன ஏதுன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். அங்க போய் நீங்க என்ன மாதிரியான ஏதோ ஒரு தீவிரவாதி இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிகழ்வு இந்த ஈவேரா சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா ராஜா வந்து சீமான் அவர்களை கருத்தை வரவேற்றார், அண்ணாமலை அவர்கள் வரவேற்றார், அண்ணாமலை வரவேற்றார், இப்போ வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வரவேற்றார், இப்படின்லாம் வந்ததை வச்சு பாத்தீங்களா ரெண்டும் ஒன்னா இருக்குது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ அவங்க வரவேற்றாங்க. இப்ப உனக்கு இப்ப கரப்பாம்பூச்சி பிடிக்காது, எனக்கும் கரப்பாம்பூச்சி பிடிக்காது. ஆனா உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்காக கரப்பாம்பூச்சி 2 பேருக்கும் பிடிக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம 2 பேரும் கூட்டாளின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போக நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். அது முன்னாடி எவ்வளோ ஒரு அருவருப்பான போஸ்டர்கள்லாம் ஒட்டினாங்க நீங்க பார்த்துருப்பீங்க. சீமான் அவர்களை பற்றி ஏதோ ஒரு சர்ச்சையாக ஒரு காலத்துல வெளியே வந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஒட்டி அவ்வளோ அருவருப்பான போஸ்டர்கள் ஒட்டுவது, நீங்க சொல்ற இந்த ரவுடித்தனம் எல்லா வேலையும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல 2 விஷயம் இதுல வந்து அப்பட்டமா வெளிப்படுது. நீங்க கவனிச்சீங்க. நான் இதை இப்படிதான் பாக்குறேன். ஒண்ணு, சீமான் அவர்கள் மேல சாதிய முத்திரை கொடுக்குறாங்க. இது சாதி கட்சி, அது வந்து சாதியை முன்னிறுத்துற கட்சியா அப்படி இப்படின்ட்டு. எந்த சாதிக்கான கட்சி? இப்ப பதில் சொல்லு. விஷயம் நடந்த பிறகும் இவங்களுடைய எண்ணிக்கையை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்க. வருது எங்க இருக்கும்? ஒப்பிட முடியுமா? அது மலையும் மடுவும் ஒப்பிட முடியுமா? ஆனா இவ்வளோ பேச்சு இவங்க பேசி இவ்வளோ பண்ணியும் ஏங்க செந்தில்வேல்லாம் யாருங்க? அந்த விடுங்க. இல்ல செந்தில்வேல் கிட்ட கேடு. நான் திருநெல்வேலிக்காரன் தான். திங்கிற கையில தான் கழுவணும், கழுவுல கையில தான் திங்கணும். பாக்குறியா? கல் எடுத்து அடிப்போம் பாக்குறியா? கால வடைப்போம் பாக்குற என்னென்ன பேச்சு? யாரு? நம்ம இவரா? சொம்பு இல்லை என்ன அண்டா வென்றாலையும் அவரேதான். ஆனா அதை விட பலமாக இந்த மக்களுடைய தமிழர்களுடைய உணர்வுகளை மையப்படுத்தி இன்னைக்கு பேசுறது மூலமா அந்த திராவிட எதிர்ப்பாளர்கள் இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காதவங்க, கடவுள் விஷயங்கள் ஆகட்டும், மொழி ரீதியான விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்துலையும் புண்பட்டவங்களுடைய சாய்ஸா யார் மாறுறாரு? அண்ணன் சீமான் அவர்கள் தான் மாறுறாரு. அப்போ இந்த திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, இதை வச்சு பாஜக ஸ்கோர் பண்ண வேண்டியது ஸ்கோர் பண்ண விடாம அந்த இடத்துல தடுக்கப்பட்டு அது தமிழ் தேசியம் பக்கம் நாம் தமிழ் பக்கம் வருது. இப்ப சொல்லுங்க, பாஜக வளர்ச்சிக்கு இது பயன்படுமா அல்லது வந்து பாஜக வளர்ச்சியை குறைப்பதற்கு இது பயன்படுமா? மக்கள் மத்தியில யாருங்க ஈவேரா? அப்படிலாம் மக்கள் மத்தியில ஈவேராவுக்கு அப்படியாப்பட்ட செல்வாக்கு இருந்தா ஈரோடு கிழக்குல ஈவேராவை காட்டியில ஓட்டு போடணும். ஈவேரா மாதிரி கெட்ட போட்டுக்கிட்டு நல்லா தாடி கிடி ஒட்டு தாடியை வச்சுக்கிட்டு அது ஒன்றும் அவ்வளோ செலவாக போறதில்ல. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தடியை கொண்டிக்கிட்டு இருங்க. கேளுங்க தலைவா, கேளுங்க. இவங்க குடுகுடுப்பக்காரங்க அரசியல் கொண்டுட்டாங்களா? இல்லை தானே? ஈவேரா அவருடைய கொள்கைகளை வச்சு நாங்கள் ஓட்டு கேட்குறோம் அப்படின்னா நீ ஈவேரா கொள்கைகளை சொல்லி ஓட்டு கேளு. தந்தை பெரியார் மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, அவருடைய பிம்பம் உடைக்கப்பட்டுருமா சாத்தியமான்னு கேட்குறீங்களா? முதல்ல எங்கே இருக்குன்றதுக்கு நான் கேட்குறேன். இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் தேசியவாதி உடனே விழி தமிழாவினுடைய ஃபவுண்டர், சிஇஓ அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், நம்மளுடைய பிரியகுமார் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். ஃபவுண்டர், சிஇஓ ரெண்டுமே நான் கிடையாது, என்னுடைய அண்ணன் ஜெபகுமார். ஓகே. அவர் தான் அந்த சேனல் ஆரம்பிச்சு எல்லாமே கொண்டு வந்தது. நான் ஏற்கனவே சில தடவை அதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஓகே. எப்படி இருக்கீங்க பரத்? நான் நல்லா இருக்கேன். உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ அப்படி இதை பார்த்துருப்பீங்கல்ல, அப்படிதான் போயிட்டு இருக்குது. நிறைய நண்பர்களோட அரசியல் பயணம். நீங்களும் ஒரு புது நண்பராக கிடைச்சிருக்கிறீங்க, மகிழ்ச்சி. ரைட். ஆமா, சொல்லுங்க. இப்போ இடமலம்ல முதன்முறையா நான் ஒரு தமிழ் தேசியவாதி இன்டர்வியூ எடுக்கிறேன். அதுவும் அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன மேட்டர் உங்களுக்கு நான் பேசணும்னு நினைச்சேன்னா, அரசியல் தளத்துல சீமான் அவர்கள் பல்வேறு விஷயங்களை வந்து முன் வச்சுட்டே இருக்காரு. அதுவும் குறிப்பா பெரியார் வந்து சொல்லாததை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சில இடதுசாரி ஆதரவாளர்கள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சீமானோடைய வீட்டுக்கு நேராக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார் கண்ணாடியை உடச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உண்மையாக சீரியஸாக சொல்லணுமா இல்லை சீரியஸாகவே சொல்கிறேனே, அதை நான் தமாஷா தான் பார்க்குறேன். நகைச்சுவை பார்க்குறத தவிர வேறு வழி தெரில. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஏதோ அமைப்புகள் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ இவங்க திடீர்னு மண்ணுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வந்துட்டாங்களா என்ன? இதுக்கு முன்னாடி என்ன மண்ணுக்குள்ளே போயிட்டு மூடி வச்சுருந்தாங்களா என்ன? இல்லை, இங்கே தான் இருந்தாங்க. ஆனால் 3 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
ஒருத்தர் எனக்கு தெரியும். அந்த இந்த மாதிரியான இயக்கங்கள்ல ஒருத்தர் ஐயா சுபவி. அவர் வந்து இன்பநிதி அவர்களுக்கு இன்பநிதி இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தாலும் டக்குன்னு பாருங்க உதயநிதி அவர்களை பின்னுக்கு தள்ளி விட்டு இன்பநிதி பாருங்க அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு. ஆமா, உதயநிதி அவர்களுக்கு உதயநாள் அப்படின்னு சொல்லி ஒரு மாசமா வந்து நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு பட்டிமன்றங்கள் நடத்திக்கிட்டு அவருடைய இந்த உயர்வுக்கு காரணம் அதுவா இல்ல இதுவா அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டு இந்த மாதிரி பிஸியா இருந்தாரு. இந்த மாதிரியான வேலை 1-2 பண்ணிட்டு இருந்தாங்க. இது தவிர இதோ சொன்னீங்க இல்லைங்க, எங்க போனாங்க? இதே 2021க்கு முன்னாடி வரைக்கும் அவங்களை நீங்க அடிக்கடி பார்க்கலாம், தினமும் பார்க்கலாம், சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 3.5 வருஷமா உண்மையிலே இப்ப பெரியார் அவங்க சொல்ற பெரியார் இந்த ஈவேரா தான் பிரச்சனையா? பாதுகாக்கப்பட வேண்டிய அழிந்து வரும் அரிய வகை உயிரினங்கள்ல ஒண்ணு அப்படின்லாம் சொல்லி நம்ம சில உயிரினங்கள்லாம் பாதுகாப்போம்ல, அந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பிம்பம் அல்லது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பாவம் ஒரு பரிதாப நிலையில தான் ஈவேரா அவர்கள் இருக்கிறாரு. அவரை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்ப பாஞ்சு வந்து நாங்க என்னென்னலாம் பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணிடுவோம், நடமாட விட மாட்டோம், ரோட்ல சும்மா இந்த பக்கம் வர விட மாட்டோம், நாங்க வந்து வீட்டை முற்றுகையிடுவோம், கார் கண்ணாடி உடைப்போம், எங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னது இது? சரி, எங்கே போனீங்க? பாட்டு கீட்டுலாம் பாடிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பீங்களே போன வருஷம். ஏங்க இப்போ ஒரு நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பொற்கால ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அதனால நாங்க வந்து அமைதியா இருக்கிறோம். ஆமாங்க, தேனாறு ஓடிட்டு இருக்குது, இங்க சென்னையில தான் ஓடிட்டு இருக்குது. கூவன்னு சொல்லுவாங்க, போய் தொட்டு நக்கி பார்க்க சொல்லுங்க, இனிக்கும், நக்கி பார்க்க சொல்லுங்க. உண்மையிலேயே ரைட்டு. இப்போ ஒரு இயக்கம் வந்து போராடினதுக்கு ஒரு சீமானுடைய கட்சி சம்பந்தப்பட்ட நபருடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இப்போ 40 இயக்கங்கள் வந்து ஒன்று சேர்ந்து போராட போறோம். அதுல திருமுருகன் காந்தி உட்பட பல நபர்கள், பல முக்கிய நபர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா இவங்க எல்லாருமே திமுக பின்புலத்துல இருக்கக்கூடிய நபர்கள். சரி, ஆனா இதை எப்படி நீங்க தாக்கு பிடிக்க போறீங்க? எத்தனை இயக்கம் சொன்னீங்க? கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இயக்கங்கள். அலிபாபாவும் 40 திருடர்கள். ரேபிட் ஃபயர் கேள்வி, ஒரு 4 இயக்கம் அந்த 40ல சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு இயக்கம் தடுப்பு வருது. முக்கிய தலைவர்கள் சொல்லுங்க. சரி, அந்த முக்கிய தலைவர்கள் பேர் டக்குன்னு ஒரு 5-6 பேர். சுபவி இருக்காரு, குளத்தூர் மணி இருக்காரு, இவர் நம்ம திருமுருகன் காந்தி இருக்காரு, மூணு யாரு சொல்ல தெரியலையே, இருக்காங்கல்ல. அந்த முக்கிய தலைவர்கள் டக்குன்னு நினைச்சா பேர் கூட வராத அளவுக்கு இருக்கிற தலைவர்கள். நீங்க உட்காந்து நைட்டு ஃபுல்லா யோசிச்சாலும் அவங்களுடைய இயக்கத்தோட பேர் கூட வராத அந்த இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் பெரியார் வழி வந்தவங்க, அது மட்டும் சொல்லுங்க. சரி, ரைட். இந்த இயக்கங்கள் சேர்ந்து சீமான் அவர்களுடைய வீட முற்றுகையிட போறாங்க 22ஆம் தேதி. ஏன் வந்து அலுவலகத்தை முற்றுகையிடலாம்ல? ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி. ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, அது உங்களுக்கு பிரச்சனை, விவாதிக்கலாம், முரண்படலாம், தப்பு இல்லை, முற்றுகை கூட இடுங்க, போராட்டம் பண்ணுங்க. அலுவலகத்துக்கு தானே போகணும். அலுவலகத்துல நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட தம்பிமார்கள் இருப்பாங்க. சரி, வரட்டும். இப்ப பரத், நான் இன்னொரு விஷயத்தை கூட நான் இப்படி பார்க்கலாமே, இவங்க அலுவலகத்துக்கு வராம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வெறும் அங்க தம்பிமார்கள் இருப்பாங்க அப்படியா? தம்பிமார்களுக்கு அலுவலகத்துல டிராவல் பண்ணி அல்லது வந்து வீட்டான கூடி நிக்க தெரியாதா? பிரச்சனை அவங்களுக்கு அது இல்லைங்க. அவங்களுடைய டார்கெட் அது இல்லை. அலுவலகத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது அலுவலகமா எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பில்டிங், அங்க ஒரு ஏதோ ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்குது, எது நடந்தாலுமே அங்க பெரிய சிக்கல் வராது. ஆனா அங்க வீடு அப்படிங்கிறது குடியிருப்பு. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம், பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, அந்த பக்கத்துல வசிக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்கவுங்க வசிச்சுட்டு இருப்பாங்க. அங்க அடிக்கடி போயிட்டு அங்க ஒரு சிக்கலா, ஒரு பரபரப்பா, அல்லது வந்து சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஏதாச்சும் ஒண்ணு நம்ம கிளப்பி விட்டுட்டே இருந்தோமா அப்படின்னா, வீட்டுக்காக சீமான் அவர்கள் ஏற்கனவே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு செய்திகள்ல. இப்படி நம்ம போய் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும்ல, நீங்க இங்க இருக்கிறதுனால தான் எங்களுக்கு அக்கம் பக்கத்துல எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. ஏங்க, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நியூ இயருக்கோ பொங்கலுக்கோ வாழ்த்து சொல்ல வெளியே வராரு, அந்த இடத்துல வெளியே கூட்டம் கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார்னு இவங்க சொல்றாங்க இந்தியாவுக்கு. அவர் வீட்டுல இருந்து வந்து அவர்கிட்ட வாழ்த்து வாங்குறதுக்கு வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்க நிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டிமா சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணிச்சு, மீடியால வச்சு நீங்க பாத்தீங்க. அப்போ அக்கம் பக்கத்துல வசிக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிற ஒரு அரசியல் தலைவரா நடிகரான்றதை தாண்டி அவங்க பீஸ்ஃபுல்லா வாழணுன்றது பார்ப்பாங்க. அப்ப அங்க போய் அடிக்கடி பிரச்சனை பண்ணா இந்த சிக்கல் வரும். அப்ப அந்த வீட்டை விட்டு அவங்களை காலி பண்ண வைக்கணும். இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய பழைய பெருச்சாளிகள், பெரியாரிய பெருச்சாளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்த டார்கெட் பண்ணி இங்க போய் நம்ம பிரச்சனை பண்ணலாம்னு பண்றாங்களோன்ற சந்தேகம் வந்து வலுவாவே எழுதிட்டு இருக்குது. ஏங்க, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பகுத்தறிவுன்னு சொல்லி பேசக்கூடிய நபர்களுக்கு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு நபர்களாக என் கணக்கு தெரியுறாங்க. என்னங்க பகுத்தறிவு? 6 அறிவு முதல்ல இருக்குதா அப்படிங்கிறது சந்தேகம். பகுத்தறிவுலாம் பெரியார் வழி வந்திருக்கோம், எங்களுக்கு 6 அறிவை தாண்டி ஒரு அறிவு எங்களுக்கு இருக்கு, ஒழிச்சு வச்சிருக்கோம். சொந்த புத்தி தேவையில்லை, ஈவேரா தந்த புத்தியே போதும் அப்படின்றதுதான். அவர் வந்து 2024 மட்டும் இல்ல 3034 வந்தாலும் ஈவேரா அவர்கள்கிட்ட இருந்து அவங்க வந்து சிலபஸ்ல இருந்து எடுத்து பார்ப்பாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு பின்பற்றணும் அப்படின்ட்டு. சொந்தமா யோசின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாருங்க. ஆனா அவங்க சொந்தமா யோசிக்கிறது இல்ல, அவர் என்னமோ சொல்லி வச்சுட்டு போனார்ல, அதை படிச்சு நாங்க யோசிச்சுக்கிறோம், அப்டேட் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லி அப்படியே இருக்கிறது தான் ஈவேரா ஹிஸ்டுகள். அந்த ஹிஸ்டுகளை விடுங்க, நம்ம இப்படி ஒரு கேள்வி வரலாமே இந்த இடத்துல பாருது.
இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டாங்க, ஈவேரா அவர்களை பற்றி தான் பேசிட்டாங்க, கடுமையா பேசிட்டாங்க. அது ஏங்க இப்ப இது ஈவேரா மண்ணுன்னு சொல்றாங்க, பெரியார் தான் இந்த தமிழ்நாட்டுடைய அடையாளம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஐக்கான பேசினா இல்ல மறுப்பீங்களா நீங்க? நம் இருங்க, அதெல்லாம் போக விரும்பல. ஈவேரா அவர்களே பேசிட்டாங்க, அப்படியே மக்களுடைய அப்படி ஒரு அபிமானம் அப்படி இப்படின்ட்டுலாம். ஏங்க பப்ளிக்ல ஒருத்தர் கூட ரியாக்ட் பண்ணல? இது ஒரு மேட்டரா? உங்க ஊர்ல உங்க தெருவுல நீங்க வசிக்கக்கூடிய ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கீங்க, அங்க யாராச்சும் இந்த விஷயத்தை பத்தி கொந்தளிச்சு கோவப்பட்டு ஏதாச்சும் இருக்குதா? எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு தலைவரை பத்தி பேசினா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி எத்தனையோ தலைவர்கள் இன்னும் வரைக்கும் இருக்காங்க. ஏங்க ஈவேரா பத்தி பேசினா கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்ல? நீங்க அப்ப இந்த 50-60 வருஷத்துல என்னன்னு சொல்லி இவங்க போய் ஈவேராவை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதுதான் இப்ப ஈவேராவை பேசுனதுக்காக எதுக்காக மக்கள் கொந்தளிக்கல் நீங்க கேக்குறீங்க. எனக்கு இங்க என்ன சந்தேகம் வரும்னா, ஈவேராவை தன் வழிகாட்டியா வச்சிருக்கக்கூடிய திமுக அதை பத்தி பேசவே இல்லையே. ஒன்று ரெண்டு பேசினாங்க, திமுக பேசினாங்க, திமுக ஐடி விங்கு சோசியல் மீடியால கொண்டு போறாங்க, அவ்வளவுதானே. மக்கள் கொந்தளிச்சாங்க, பயங்கரமா கேள்வி கேட்டாங்க, காரி துப்புனாங்க. இதெல்லாமும் இந்த வாரத்தில் நடந்துச்சுதான். ஆனா அது ஈவேராவை பேசுறதுக்காக நடக்கல. ஏதோ ஒரு பாட்டிமா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன கோபமா தெரியல, எடுத்து எரிஞ்சாங்க, தனிப்படை அமைச்சிருக்காங்க, நீங்க பாத்தீங்க. அடுத்து ஒரு தாத்தா வந்து எதையோ ஒன்று ரோட்ல கொட்டிட்டு ஏதோ ஒரு வார்த்தை காது கருகிற மாதிரி கேட்டு போனாரு, அதை நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு ஒரு பாட்டிமா வெள்ளை கலர் சேலை கட்டியிருந்தாங்க, அந்த பாட்டிமா வேற ஒரு வார்த்தையை கேட்டு அந்த பாட்டி வீடியோவே இங்க ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருக்குது. பாட்டியே பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்தார்ட்ட நான் கேட்டுக்கிறேன், சீரியஸா தாங்க கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவர் வராரு, பொன்முடி அவர்கள் வராரு, எப்போ பெஞ்சல் புயல் போன தடவை ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஊர் என்னமோ ஒரு வேல்பட்டு, ஒரு அந்த ஊர் வேல்பட்டு சம்திங் ஏதோ ஒண்ணுங்க, அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஊரு. அங்க எல்லாரும் முற்றுகை பண்ணிட்டு போராட்டம் பண்ணிட்டு அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, தண்ணி நின்று இருக்குதுன்ட்டு. இவர் பார்வையிட வராரு, இவர்களுடைய பணிகள்ல திருப்தி இல்லை அப்படின்ற ஆதங்கத்துல சேத்த வாரி இறைச்சி அங்க ஏதோ சத்தம் போடுறாங்க, அதுல சேர் துளிகள் அவங்க மேல பட்டுருச்சு. உடனடியா ரியாக்ட் பண்ணணும், ஆனா பண்ணல. ஏன் அப்படின்னா, உடனடியாக ரியாக்ட் பண்ண ஏற்கனவே இருக்கிற கொந்தளிப்புக்கு இன்னும் மிச்சமா போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆற போடுறாங்க. பாட்டி மாவு பிடிக்கிறதுக்கு தனிப்படை அப்படின்றதெல்லாம் தமாசுலாம் நீங்க பாக்காதீங்க. எந்த அளவுக்கு இவங்க இதை வந்து இந்த மாதிரியான இன்சல்ட்டுகள் எந்த அளவுக்கு பாக்குறாங்கன்னு நீங்க கவனிச்சு பாருங்க. 1 மாசம் 1.5 மாசம் ஆகுது. அடுத்து இப்ப அந்த ஊருக்குள்ள போலீஸ் போய் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அந்த வைரலா வந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, வேட்டையாடுற மாதிரி போயிட்டு அங்க இருக்கிற மக்களை துரத்தி கெஞ்சுறாங்க, கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாங்க, ஐயோ சாமி, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் யாரும் எதுவும் பண்ணல, அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, விட்டுருங்க. ஒரு பெண்ணை கைது செய்வதாக இருந்தால் அல்லது அழைத்து செல்வதாக இருந்தால் விசாரணைக்கு ஒரு பெண் போலீஸை வச்சு அழைச்சிட்டு போகணுன்றது ஒரு அடிப்படை. அது கூட இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா இலைட்டான ஒரு விஐபியா பணக்காரங்களா இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தங்களை வந்து இவங்க கைது பண்ண போறாங்க, இல்லை விசாரணையை கூட்டு போறாங்க அப்படின்னா அப்படிதான் கூட்டு போவாங்களா? ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வில்லேஜ்ல இருக்கக்கூடிய நம்ம பாட்டிமாங்களும் நம்ம அம்மாக்களும் வந்து எப்படி வேணாலும் இவங்க ஹேண்டில் பண்ணலாம். எப்படியாச்சும் நம்ம மேல அந்த சேற்றை வாரி இறைச்சவங்களை வந்து பழிவாங்குற நோக்கம் அந்த இடத்துல தெரியுதுன்னு தானே பேசப்படுது. சரி, இன்னைக்கு சேற்று வாரி அடித்த மக்கள் மீது இவங்க ஒரு அதிகார நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாளைக்கு தேர்தல் நடக்கும்போது பிரச்சாரத்துக்காக வரும்போது மக்கள் வேற ஏதாவது எடுத்து அடிச்சா என்ன பண்ணுவாங்க? இல்ல, தேர்தல் நேரத்தில் நாங்க போயிட்டு ஆய்கழி விடுவோம். நாங்க பண்ணோம்ல, போன இடைத்தேர்தலுக்கே பண்ணோம்ல, போயிட்டு வெளியே குழந்தைய வந்து அந்த டேப்ல வச்சு குளிப்பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இல்லம்மா நீங்க குளிப்பாட்டி விடாதீங்க, நாங்களே அதெல்லாம் பாத்துக்கிறோம், நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி குளிப்பாட்டி விட்டு கழுவி விட்டு பவுடர் போட்டு விட்டு எல்லாம் பண்ணாங்க இல்லையா? அதெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. தேர்தல் வந்துருச்சுன்னா காலில் விழுந்து எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதிகாரம் வந்துருச்சுன்னா இப்படி பண்ணுவாங்க, வாய்க்கிழியே பேசுவாங்க. எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு போடாதவங்களுக்கு எல்லாருக்குமான அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்கும்ட்டு. உங்களுக்கு ஓட்டு போடாதவங்க உங்களை எதிர்க்கிறவங்க தானே, அப்படி எதிர்ப்பின் வெளிப்பாடாக தானே சேர்த்து வாரி போட்டாங்க. அதை வந்து நீங்க ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லை என்ன ஏதுன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். அங்க போய் நீங்க என்ன மாதிரியான ஏதோ ஒரு தீவிரவாதி பிடிக்க போற மாதிரில நடந்துக்கிட்டாங்க. எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு ஓடுனாங்க குடுகுடுன்னு. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மக்கள் என்னமோ பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க, பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. ஆனா ஈவேராவை பேசிட்டாங்கன்னுல யாரும் கொந்தளிக்கல. அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக இந்த அரசாங்கம் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறதுக்காக கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப ஈவேரா அவர்களுக்காக கதறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கைன்றது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போயிருக்குது. அதனாலதான் நம்ம ஒரு 40 அமைப்பை கூட்டி பார்த்தாலாச்சும் ஓரளவுக்கு ஒரு கூட்டம் தேருமா, ஏதாச்சும் ஓரளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா கண் ரொப்ப ஒரு கூட்டம் கிடைக்குமா அப்படின்னு. கழுதப்பட்டையா இருந்தாலும் கைரப்ப வேணும்னு ஒரு பழமொழி இருக்குது, அந்த மாதிரி வந்து கண் ரொப்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ 40 அமைப்புகள் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு கேள்வி இருக்குது. அதாவது சுபவி அவர்கள் போராட்டம் நடத்தினார் தெரியுமா 10 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு வந்து முதல்ல சேரெல்லாம் போட்டாங்க பாருங்க. பொதுவா ஒரு தலைவர் ஒரு விஐபி வராரு அப்படின்னா மக்கள்லாம் ஏற்கனவே கூடிடுவாங்க. அந்த விஐபி வந்து இதோ வந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லும்போது அப்படி வருவாரு. அவர் வரும்போதே ஒரு ஆர்ப்பாட்டமா ஒரு அலப்பறையா இருக்கும், அதுதான் ஒரு விஐபி. ஆனா நம்ம ஆளு
கூடி அங்க வந்து போயிட்டாரு, ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. சொன்ன நேரத்தோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆயிருச்சு. போய் நின்னு பார்த்தா முன்னாடி 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா போட்ட சேர்லாம் அப்படியே இருக்குது. ஆனா இவங்க திராவிட தரப்புல இருந்து அதுக்காக சில மறுப்பு புகைப்படங்கள்லாம் வெளியிட்டுதாங்க. அதான் அவர் போனாரு, என்னையா இப்படி இருக்குதுங்கிற மாதிரி பாக்குற மாதிரியான புகைப்படங்கள்லாம் வந்துச்சு. அது நம்ம கேள்விப்பட்டது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உடனடியாக கடுப்பாயி அந்த லோக்கல் திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு போன போட்டு இப்படி போயிடும், மான மரியாதையெல்லாம் போயிடும், தயவு செஞ்சு ஆளுங்களை இந்த இடத்துல ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த கூட்டத்தை ஃபில்லப் பண்ற மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக நம்ம கேள்விப்பட்டோம். நம்ம ஒரு அமைப்பா 2 அமைப்பா போனா இப்படிதான் இருக்கும். 50 கேமரா எடுத்துட்டு வருவாங்க, நம்ம மொத்தமே 20 பேர் தான் இருப்போம். அதனால இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 40 அமைப்புன்னு கவர் பண்ணோம்னா அப்படின்னு கவர் பண்ணிட்டு போற மாதிரி காட்டிக்கிட்டோம்னாச்சும் ஒரு கூட்டம் ஓரளவுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான். பெரியாரிய உணர்வாளர்கள்னு சொல்றாங்கல்ல, உண்மையிலேயே பெரியாரிய உணர்வாளர்கள் தான் அங்க வர போறாங்களா, அல்லது வழக்கமா அந்த 200 ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு 300 ரூபா ப்ராஜெக்ட்னு சொல்லி கூட்டத்துக்குன்னு சில பேர் கூட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டு வந்து அவங்களுக்கு கருப்பு சட்டை போட்டு மிக்ஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் பாரத். இப்போ ஒரு பக்கம் சீமானை எதிர்க்கிறது வேற, அது வந்து அரசியல் ரீதியாகவும் அரசியல் கோட்பாட்டு தத்துவத்தின் ரீதியாகவும் நம்ம எதிர்த்து போயிடலாம். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் சீமான் அவர்களை வந்து நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் கொலை செய்கிற அளவுக்கான ஒரு த்ரெட்டன் கொடுக்குறாங்கல்ல, இதை வந்து பெரியார் இயக்கங்கள் பண்ணுறாங்கன்னா என்ன காரணம், யாரோட தூண்டுதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க, பின்புலத்தில் யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது போக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு அருவருப்பான போஸ்டர்கள்லாம் ஒட்டினாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீமான் அவர்களை பற்றி ஏதோ ஒரு சர்ச்சையாக ஒரு காலத்தில் வெளியே வந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஒட்டி அவ்வளோ அருவருப்பான போஸ்டர்கள் ஒட்டுவது, நீங்கள் சொல்கிற இந்த ரவுடித்தனம் எல்லா வேலையும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் 2 விஷயம் இதில் வந்து அப்பட்டமாக வெளிப்படுது. நீங்கள் கவனிச்சிங்களா? நான் இதை இப்படி தான் பார்க்குறேன். ஒன்று, சீமான் அவர்கள் மேலே சாதிய முத்திரை குத்துறாங்க, இது சாதி கட்சி அல்லது வந்து சாதியை முன்னிறுத்துகிற கட்சியா அப்படி இப்படின்ட்டு. எந்த சாதிக்கான கட்சி? இப்போ பதில் சொல்லுங்க. இதே கற்பனை பண்ணி பாருங்க பாரத், ஒரு சாதிக்கான தலைவராக ஒரு சாதியை ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த சாதி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை இந்த இடத்துல வச்சு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அவங்கள பத்தி இந்த மாதிரி இந்த குரூப் இந்த 10 பேரும் 5 பேரும் வாய்ஸ் சவடால் பேசிக்கிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு கொலை மிரட்டல் விடுறது, நடமாட முடியாது, கையை உடைப்பேன் காலை உடைப்பேன், அருவருப்பான ஆபாசமான போஸ்டர்கள்லாம் ஒட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அண்ணன் சீமான் அவர்கள் பத்தி இவ்வளவும் நடந்தும் இங்க அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் ஆகலை அப்படின்னா, இவனுங்க இத்தனை நாளா சொல்லிட்டு வந்த சாதி தலைவர் சாதி கட்சிங்கிற அந்த ஒரு பரப்புரை இந்த இடத்துல அடிபட்டு போச்சா, சுக்குநூறா உடஞ்சி போச்சா? ஒரு சாதிக்கான ஆள் இல்லை, அனைத்து தமிழர்களுக்குமான ஆள் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுதா? 2வது விஷயம் இதில் வெளிப்படுறது, நாம் தமிழர் கட்சி ஒரு காட்டுமிராண்டி கூட்டம், ரவுடி கூட்டம், அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவான்ட்டு. இவ்வளவு விஷயம் நடந்த பிறகும் இவங்களுடைய எண்ணிக்கையை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்க வரது எங்க இருக்கும்? ஒப்பிட முடியுமா? அது மலையும் மடுவும் ஒப்பிட முடியுமா? ஆனா இவ்வளோ பேச்சு இவங்க பேசி இவ்வளோ பண்ணியும், ஏங்க செந்தில்வேல்லாம் யாருங்க? அந்த விடுங்க. இல்ல, செந்தில்வேல் கிட்ட கேடு, நான் திருநெல்வேலிக்காரன் தான், திங்கிற கையில தான் கழுவணும், கழுவுல கையில தான் திங்கணும், பாக்குறியா? கல் எடுத்து அடிப்போம் பாக்குறியா? காலை வடைப்போம் பாக்க, என்னென்ன பேச்சு? யாரு நம்ம இவரா? சொம்பு இல்லை என்ன அண்டாவென்ற அலையும் அவரேதான் பேசிட முடியுமா? நீங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு சமூகத்துக்கு ரெப்ரசென்ட் பண்ற ஒரு தலைவரை பேசிட முடியுமா? பேச திமுக அனுமதிக்குமா? ஆனா அண்ணன் சீமான் அவர்களை பேச முடியும். இதுல இருந்தே தெரியுது அவர் அனைவருக்குமான கட்சி நடத்திட்டு இருக்காரு, அனைவருக்குமான தலைவராக இருக்காரு. 2வது, இவ்வளவும் இந்த டம்மி பீஸுங்கெல்லாம் பேசியும் இவங்க அமைதியாவே இருக்கிறாங்க. இதை வந்து ஜனநாயக முறையில தான் கடந்து போறாங்க அப்படின்னும் போதே எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக தன்னுடைய கட்சியை வச்சிருக்காரு. திமுகவை பற்றி இப்படி, திமுக தலைவரை பற்றி அண்ணன் சீமான் அவர்களை பேசியது போல திமுக தலைவர்களை பற்றி மேடையில் இந்த மாதிரி பேசினா, இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணா, இந்த மாதிரியான போஸ்டர்கள் ஒட்டனா, இந்நேரம் திமுகவுடைய ரியாக்ஷன் என்ன வந்திருக்கும்? திமுகவுடைய உடன்பிறப்புகள் இந்நேரம் இறங்கி என்னென்ன வேலை பண்ணியிருப்பாங்க? எந்த கட்சியை வேணா எடுத்துக்காங்க, விசிகாவை எடுத்துக்காங்க, பாமகவை எடுத்துக்காங்க, இல்லை வந்து இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிற கட்சி எதை வேணா எடுத்துக்காங்க, பெரிய அளவில் கலவரமே கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னும் அதே கட்டுப்பாடோடு நிற்கிது. வழக்கு போட்டிருக்காங்க, 200 வழக்கு தாண்டிடுச்சு, வரட்டும் கோர்ட்டில் பதில் சொல்லிக்கலாம், நான் பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லி அவர் நிற்கிறாரு. எவ்வளோ நேரம் ஆயிரும் பரத்? இப்படி அந்த பசங்களை அவங்கள வந்து ஒரு மாதிரி ப்ரொவோக் பண்ணி விட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எமோஷனல் தூண்டி விடுற மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணி விட்டு தன்னுடைய மாச காட்டணும்னு நினைச்சாருன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அவர் அப்படி நினைக்கல. மாறாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஐபிஎல் போராட்டம்னு ஒரு தடவை வந்துச்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ஒரு தடவை கொஞ்சம் ஒரு சில சலசலப்புகள் நடந்து சில பேர் மேலே கேஸ் ஆச்சுங்க கட்சியில். அந்த ஒரு தடவையிலேயே அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு, இல்லை நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பெரிய விஷயம் பண்ணுறது ஒரு பெரிய மாஸ் காட்டுறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை,
சீமான் வந்து இன்னைக்கு நின்னாரு அப்படின்னா அவர் நின்ன இடத்துல அடுத்த சில மணி நேரங்கள்ல பலாயிரக்கணக்கான பேர் தன்னிச்சையாக கூட முடியும். அந்த மாசு அவருக்கு இருக்குது. ஆனா அதை அவர் விரும்பல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாருக்கும் எந்த பையனுக்கும் நம்மளை நம்பி வந்திருக்கிறோம், வீட்டுல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த கேஸும் எதுவும் வந்துடக்கூடாது, எவனும் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தனையும் அவர் கடந்து போறாரு. அதுதான் இது சில்லறத்தனமான அரசியல் அவர் பண்ண விரும்பல. ஏங்க இவனுக்கு 100 பேர் சேர்ந்து குலைச்சிட்டு இருக்காங்க, 40 இயக்கம்னு சேர்ந்து சத்தம் போட்டுக்கிறாங்க. இவங்க ஒத்த கட்சி ஆனா ரியாக்ட் பண்ணல. இங்க யாரு பெருந்தன்மையா இருக்கிறாங்க, யாரு சில்லறத்தனமா இருக்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியாது. அப்போ இதை வந்து பொதுப்படையா பார்க்கக்கூடிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இவங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்க, இவங்க ரொம்ப டம்மி பீஸுங்களா இருக்காங்க போல இது, இவங்க பாட்டு சலம்பிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க ஏன்னா அவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு சும்மா கெத்தா இருக்கிறாங்க அப்படித்தானே பார்க்கப்படும். அதனாலதான் இந்த மிரட்டல், இந்த இது அவதூறு, இந்த போஸ்டர், இது எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஜோக்கரா பாக்குறாங்க. அந்த ஜோக்கரா பாக்குறாங்கன்றதை தான் அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. தங்களை வந்து கோமாளியா பாக்குறாங்க கூட அவங்களுக்கு தெரியல. பண்ணிட்டு போறாங்க. 22ஆம் தேதி முற்றுகையிடுறாங்களா, வந்து முற்றுகையிட்டு போறாங்க. என்ன கிடக்குது, என்ன நடந்துருது அப்படின்னு பார்க்க தானே போறோம். பார்த்துருவோம் விடுங்க. இப்போ எனக்கு மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு கேள்வி. சுயமரியாதை மிக்க பெரியாரிஸ்டுகள் எதற்காக திராவிடம் அப்படின்ற பெயரை சொல்லிக்கிட்டு கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதின்னு இவங்க காலடியில கிடக்குறாங்க? என்ன நோக்கம்? உலகத்துல இருக்கிற தத்துவம் எல்லாம் பேசுவாங்க, எங்க தானே கொண்டு வருவாங்க. பாத்தீங்கன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியமே, அதுவே இதுவே அப்படியே இப்படியேன்னு சொல்லி உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் எங்க கிட்ட தான் இருக்குது. எங்க இதுக்குள்ளதான் நாங்க பூட்டி வச்சிருக்கிறோம் திடல்ல. அங்கிருந்து உருவனம்னா நாங்க வந்து ஆப்பிரிக்கால இருந்து பிரெஞ்சுல இருந்து எல்லாத்துக்குமே நாங்க வந்து இங்க இருந்தே கொடுத்துருவோம் சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. சரியா, நீ என்னவா இருக்க? பயங்கரமான புரட்சியாளர் தான், சரியான தத்துவம் பேசுறதான், உலகத்துக்கே தீர்வு வச்சிருக்கிறதான், நீ என்னவா இருக்க அப்படின்னு கேட்டா அதுதான் சங்கட்டம். வெளியே சொன்னா வெக்கம், அழுதா தொக்கம், வீட்டுல போனா அசிங்கம். இதுதான் நிலைமை. இது வழி இல்லை, அது பழகிருச்சு. வாழ்வியல் அப்படின்னும் போது சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாததான் மாறிடுது. அந்த வாழ்வியலுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. வாழ்வியல்னா வயிற்று பொழப்புக்காக அவங்க வந்து அதை வந்து பரத் அப்படி சொல்றாருன்னு நான் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லலையா? நான் ஏங்க அப்படி சொல்ல போறேன்? இல்ல, நான் சொல்றேன் வயிற்று பொழப்புக்காக தான் இவங்க எல்லாருமே வேலை பார்க்கறாங்க. செந்தில் வேலா இருக்கட்டும், இல்ல தாண்டி இருக்கக்கூடிய பெரியாரியவாதிகள் எல்லாரும் வயிற்று பொழப்புக்கு தான் வேலை பார்க்கறாங்க. ஏன்னா அவரு ஒரு வீடியோ சீமான திட்டி போட்டாதான் அவர் வியாபாரம், அதனால அவர் வேலையை பார்க்கறாரு. ஸோ நான் என்ன கேட்குறேன், சுயமரியாதை இருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் தங்களுடைய எங்க சொன்னாங்க? ஏங்க சொல்லியிருக்காங்க, பெரியார் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நாங்களும் சொல்லுவோம். சொல்லக்கூடிய அவங்க தங்களுடைய சுயமரியாதை இழந்து இன்னைக்கு இன்பநிதி கிட்ட போயிட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு நிற்கிறாங்களே, என்ன பர்பஸ், என்ன நோக்கம்? அதான் பர்பஸ்ன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே நீங்களே, உங்க வாயில சொன்னீங்க, நான் ஏன் என் வாயில சொல்லணும்? இப்போ சீமான் எதை பேசினாலும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக இருக்கு, ஆனா இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஆதரவாக தான் போய் அமையுது. அதுவும் எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு அவர் சொன்ன காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் எது சொன்னாலும் அண்ணாமலைக்கு ஆதரவா, பிஜேபிக்கு ஆதரவா, சங்கிகளுக்கு ஆதரவா போய் நிற்கிது. அப்போ மறைமுகமா பிஜேபிக்காக சீமான் இயக்கப்படுறாரா, வேலை பார்க்குறாரா, ஏதோ ஒரு அஜெண்டா முன் வச்சு செயல்படுறாரா? புரிஞ்சுக்கிட்டேன் பரத். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஈவேரா சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பாத்தீங்கன்னா எச் ராஜா வந்து சீமான் அவர்களுடைய கருத்தை வரவேற்றார், அண்ணாமலை அவர்கள் வரவேற்றார், அண்ணாமலை வரவேற்றார், இப்போ வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வரவேற்றார், இப்படின்லாம் வந்ததை வச்சு பாத்தீங்களா ரெண்டும் ஒன்னா இருக்குது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. யோ, அவங்க வரவேற்றாங்க. இப்ப உனக்கு இப்ப கரப்பாம்பூச்சி பிடிக்காது, எனக்கும் கரப்பாம்பூச்சி பிடிக்காது, ஆனா உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்காக கரப்பாம்பூச்சி 2 பேருக்கும் பிடிக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம 2 பேரும் கூட்டாளின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா பெரியார் அப்படின்ற ஒரு பெரிய பிம்பத்தை கரப்பாம்பூச்சி அப்படின்ற ஒரு சிறிய பிம்பத்துக்குள்ள கட்டமைக்கிறீங்க, நல்லா இருக்கு. எல்லாம் கட்டமைக்கலைங்க, ஒரு கரப்பாம்பூச்சி உதாரணத்துக்கு சொன்னங்க. அதுங்க கரப்பாம்பூச்சி எதுங்க இவ்வளவு நீட்டு தாடி, அதை விடுங்க சரியா. சைனீஸ் கரப்பாம்பூச்சி போடு, என்ன கரப்பாம்பூச்சி மேட்ரு என்ன அப்படின்னா, பாஜக வரவேற்க தான்ப்பா செய்வாங்க. நீங்க ஈவேராவை எதிர்த்தீங்க அப்படின்னா பாஜக வரவேற்க தான் செய்வாங்க. அவங்க கொள்கை எதிரியா அவங்க பாக்குறாங்க. அதுக்கான காரணங்கள் அவங்களது வேற. பாரதிய ஜனதா, RSS, இந்துத்துவவாதிகள் ஈவேராவை எதிர்ப்பதற்கும், தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழ் கட்சி ஈவேராவை எதிர்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க மத அடிப்படையில் அவங்க எதிர்க்கிறாங்க. இவங்க இன அடிப்படையில் ஏற்படுத்தியிருக்கிற குழப்பத்தை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க பரத் இந்த விஷயத்த. ஈவேரா இன்னைக்கு மட்டும்தான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் முறையா இப்படிலாம் பேசுறாரா? இல்ல, நீங்க யூடியூப் வந்த காலத்துல இருந்தே, யூடியூப்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி திமுக வச்சு செய்யன்னு செஞ்சாங்க, அண்ணாதுரை செஞ்சாரு, கருணாநிதி அவர்கள் செஞ்சாரு, கார்ட்டூனா போட்டு கொளுத்தினாரு, அதை கூட விடுங்க. இப்ப இந்த காலகட்டத்துக்கு வந்துடலாம். இப்பதான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் பேசுறாரு. இல்ல, பிஜேபி காரங்க மிச்சமா பேசியிருக்காங்க.
நான் உங்களுக்கு என்ன ஒரு 2-3 சாம்பிள் காட்டுறேன், வீடியோவில் போட்டு கூட காட்டிடலாம் சரியா. நான் பார்த்தேங்க, நேற்று உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், எச்சராஜா பேசுகிறாரு, கிழிச்சு எடுக்கிறாங்க மனுஷன். இப்படி தான் கேட்குறாருன்னு இல்லை, உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் அவ்வளோ பேசலை. அது என்ன சொல்கிறாருன்னா, காவேரி ஆற்றங்கரையில் கும்மாளம் அடிப்பார் இதெல்லாம் சொல்லிட்டு வீட்டில் வந்து அவருடைய மனைவியை உணவு சமைக்க சொல்லி கொடுத்து அனுப்புவார்ன்ற மாதிரி சொல்லிட்டு, இதனால் சித்திரவதை பட்டே செத்தாங்க அந்த அம்மா நாகம்மையார். இந்த ஆள் வந்து பெண்ணடிமையை வந்து மீட்டவரா? இந்த ஆள் தான் உண்மையான பெண்ணடிமைவாதி. அதே மாதிரி ஈட்டிங் அண்ட் மேட்டிங் இன் பப்ளிக் இஸ் ஆக்ட் ஆஃப் அன் அனிமல். ஒரு மிருகம் பப்ளிக்கில் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவர் தான் ஈவேரா. நான் சொல்லிங்க எச்சராஜா அவர்கள். இது போக பல விஷயங்கள் சொல்லிட்டு வர்றாரு. இதில் கூடுதல் என்ன சொல்றாரு, சேலத்தில் பெண்கள் விளக்க மாற்றால அவங்க எல்லாரும் கூடி ஈவேரா அவர்களே அடித்தார்கள். தொடப்பத்தில் அடி வாங்கினார் ஈவேரா. காரணம் என்னன்னா, ஒரு திருமணத்துக்கு போன இடத்துல அந்த தாலியை பார்த்து ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை, இது அதுக்கான லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. நான் இப்படி சொல்றேன், அவர் வேற மாதிரி சொன்னார். அப்போ இவ்வளோ கேவலமா இன்னும் மிச்சமா பேசியிருக்காரு. இந்த மாதிரி பாஜக காரங்க இந்துத்துவவாதிகள் தொடர்ச்சியாக ஈவேராவை பேசி கொண்டு வந்தார்கள். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி முற்றுகை இடலை, அப்போல்லாம் இவங்க சத்தம் போடல, இவ்வளோ பெரிய அலப்பறை பண்ணல. ஏதோ வழக்கு போட்டிருப்பாங்க, அவங்க சந்திச்சிருப்பாங்க, வெளியே வந்திருப்பாங்க, ஒரு கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க, இந்த லெவலில் தான் இருக்குது. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள், ஏன்னா அவங்க வந்து மதமாக அடித்தார்கள், அது தமிழ்நாட்டில் எடுபடாது, ஈவேரா பிம்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இன அரசியல் செய்து கொண்டு ஈவேரா அவர்கள் மீது கை வைக்கும் போது, இவர் அவர்கள் தமிழை எவ்வாறு படித்தார், இஸ்லாமியர்களை எவ்வாறு படித்தார், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களை எவ்வாறு படித்தார், அவருடைய சிலப்பதிகாரத்தை எப்படி படித்தார், திருவள்ளுவரை எப்படி படித்தார், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து வச்சு பேசின உடனே அள்ளு விட்டுருச்சு. அப்போ பாஜக காலங்காலமாக எதிர்த்துட்டு வரும்போதெல்லாம் இவங்களுக்கு வராத இந்த அச்சம் நாம் தமிழரும் அண்ணன் சீமான் அவர்களும் தமிழ் தேசியவாதிகளும் எடுத்து நின்ன உடனே வர ஆரம்பிக்குது. அப்படின்னா இன்னைக்கு தான் அவங்களுக்கு அந்த உண்மையான பதட்டம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. உடனே இந்த பக்கம் சரி நாம் அடிச்செல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, அவங்க வேற ஏதோ காரணத்தாக அடிக்கிறாங்க, அதில் நமக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லி இவங்க ரியாக்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதை எந்த வகையிலும் நாம் தமிழர் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணணும், இவங்க குரல் கொடுக்கணும்லாம் எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் அவங்க அப்படிலாம் பண்ணுறதுனால இதை இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அமைதியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அது காரணமே வேற, அவர்களுடைய அரசியலே வேற, இவருடைய அரசியலே வேற. அதுதான், அதனால தான் அந்த கரப்பாம்பூச்சி உதாரணத்தை நான் சொன்னேன். கரெக்டு. இப்போது பாஜக வந்து பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு ஒரு வேற காரணம் இருக்குது, மதம் சார்ந்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா பெரியார் மதம் சார்ந்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. சீமான் அவர்கள் இனம் சார்ந்து தான் பெரியாரை விமர்சிக்கிறார் அப்படின்னு. அப்போ சீமான் அவர்கள் பெரியார் மதம் சார்ந்து விமர்சனம் பண்ணல, அதெல்லாம் ஏற்றுக்கிறாரா? ஏற்றுக்கலைங்க. ஆனால் இங்கே தமிழ் தேசியம் என்பது இனத்துக்கான அரசியல் தான். நாம் தமிழ் பண்ணுறது இனத்தின் அரசியல் தான் முன்னிறுத்தி பண்ணுறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அது வெடிக்குது தமிழ்நாட்டில். அது எடுபடலை, ஆனால் இது பயங்கரமாக எடுபடுது. இந்த ஒரு வாரம் 10 நாளில் இவங்க இத்தனை ஆண்டுகளாக உருவாக்கி வச்சிருந்த அந்த பிம்பம் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு டேமேஜ் ஆகிருக்குது. அதற்கான கூச்சல் கதறல்கள் தான் இன்றைக்கி இவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே. எப்படியாச்சும் அந்த பிம்பத்தை மறுபடியும் காப்பாற்றிட முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் அது காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இது கூடவே என்ன சேர்த்துக்கிறாங்கன்னா, இப்படி ஈவேரா அவர்களுடைய பெரியாருடைய பிம்பத்தை உடைத்து விட்டால், அவரை வந்து பலவீனப்படுத்தி விட்டால், இங்கே தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகள் வளர்வதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும், பாஜக வளர்றது ஒரு காரணமாக அமைந்துவிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. ஈவேராவை பிடிக்காதவங்க இருக்க தாங்க செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த கொள்கையை, திராவிட கொள்கையை வெறுக்கிற மக்கள் பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஈவேரா எதிர்ப்பு அரசியலை அல்லது திராவிட எதிர்ப்பு அரசியலை நாம் தமிழர் கட்சி பண்ணல, அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணல அப்படின்னா அந்த அரசியலை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது யாரு? பாஜக தான் அவங்க இதை பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கேரக்டர் நாம் தமிழர் சீமான் ஒருத்தர் இல்லை அப்படின்னா இந்த எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் அவங்களுடைய ஆப்ஷன் எதுவாக இருந்திருக்கும், வாய்ப்பு எதுவாக இருந்திருக்கும்? பாஜகவாக தான் இருந்திருக்கும். நமக்கு பிடிக்காதவங்கள அல்லது நமக்கு ஒவ்வாத இந்த சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடியது இவங்க தான், இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம், இவங்களுக்கு ஆதரிக்கலாம்னு சொல்லி அங்கே தான் போயிருப்பாங்க. ஆனால் அதை விட பலமாக இந்த மக்களுடைய தமிழர்களுடைய உணர்வுகளை மையப்படுத்தி இன்னைக்கு பேசுறது மூலமா அந்த திராவிட எதிர்ப்பாளர்கள் இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காதவங்க, கடவுள் விஷயங்கள் ஆகட்டும், மொழி ரீதியான விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் புண்பட்டவங்களுடைய சாய்ஸாக யார் மாறுறாரு? அண்ணன் சீமான் அவர்கள் தான் மாறுறாரு. அப்போ இந்த திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு இதை வச்சு பாஜக ஸ்கோர் பண்ண வேண்டியது ஸ்கோர் பண்ண விடாமல் அந்த இடத்துல தடுக்கப்பட்டு அது தமிழ் தேசியம் பக்கம், நாம் தமிழ் பக்கம் வருது. இப்போ சொல்லுங்க, பாஜக வளர்ச்சிக்கு இது பயன்படுமா அல்லது பாஜக வளர்ச்சியை குறைப்பதற்கு இது பயன்படுமா? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உடைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க பெரியாராக நாங்கள் ஏற்றுக்கிறோம், அம்பேத்கரை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே சில வாதங்கள் முன்வைப்பாங்க. இப்போது பெரியார்ன்ற பிம்பத்தை உடைக்க முடியுமா? அவதூறு பரப்பலாம், ஆனால் உடைக்க முடியுமா? பெரியார்னு முதல்ல ஒரு பிம்பம், நீங்கள் சொல்கிறதே பாருங்கள், பெரியார் அப்படிங்கிறது ஒரு பிம்பம்,
பிம்பம்னா என்னங்க? சும்மா அவங்களா உருவாக்குனது. மக்கள் மனதில் இப்போ ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எளிமையா சொல்றேன். எம்ஜிஆர் உதாரணத்த நம்ம எடுத்துக்கிட்டது சிறப்பா இருக்கும். நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 30, 40 வருஷத்துக்குள்ள இருந்து பார்க்கணும்னா, எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கலாமே. உண்மையிலேயே எம்ஜிஆர் பக்தர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப கிராமங்கள்ல, வீடுகள்ல, குடிசைகள்ல கூட இன்னுமே எம்ஜிஆர் அவர்களுடைய படத்த வச்சு, அவர வந்து பெரிய ஐகானா பார்க்கறது, உண்மையிலேயே மனசார அவர வந்து நேசிக்கிறது, இது எல்லாமே இருக்குது. இப்படி ஈவேராக இருக்குதான்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா, நீங்க போய் இந்த கடல்லயே இல்லையா அப்படின்ற மாரி நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா தேடினாலும் கிடைக்காது. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. ஈவேரா அப்படிங்கிறது, இந்த இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, இந்த கூட்டத்தின் மத்தியில் விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். அந்த விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழர்களும் கொண்டாடுற மாதிரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அவர் தான் வந்து தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிற மாரி இவங்க அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. அத உடைக்கிறோம் அவ்வளோதானே தவிர, மக்கள் மத்தியில யாருங்க ஈவேரா? அப்படிலாம் மக்கள் மத்தியில ஈவேராவுக்கு அப்படியாப்பட்ட செல்வாக்கு இருந்தா, ஈரோடு கிழக்குல ஈவேராவ காட்டில்ல ஓட்டு போடணும். ஈவேரா மாரி கெட்டப் போட்டுக்கிட்டு, நல்லா தாடி கீடி ஒட்டு தாடிய வச்சுக்கிட்டு, அது ஒண்ணும் அவ்வளோ செலவாக போறதில்ல. அந்த மாரி வச்சுக்கிட்டு, தடிய ஊனிக்கிட்டு, இருங்க கேளுங்க, கேளுங்க தலைவா, கேளுங்க. இவங்க குடுகுடுப்புக்காரங்க அரசியலுக்கு வந்துட்டாங்களா? இல்ல தானே! ஈவேரா அவர்களுடைய கொள்கைகளை வச்சு நாங்க ஓட்டு கேட்கிறோம் அப்படின்னா, நீ ஈவேரா கொள்கைகள சொல்லி ஓட்டு கேளு. தந்தை பெரியார் மக்கள் மத்தியில அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. அவருடைய பிம்பம் உடைக்கப்பட்டுருமா? சாத்தியமான்னு கேட்கிறீங்கல்ல. முதல்ல எங்க இருக்குன்றதுக்கு நான் கேட்கிறேன். போய் வந்து ஈவேரா கெட்டப் போட்டுட்டு போய் ஈரோடு கிழக்குல ஓட்டு கேளு. ஒருவேள நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணா பண்ணட்டும். நல்ல விஷயம் தான். ஆனா போன ஈரோடு கிழக்கு இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல, போன தேர்தல்ல அவங்க ஈவேரா பேர சொல்லி ஓட்டு கேட்டாங்களா? தந்தை பெரியார் சொல்றாரு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல ஜக்கம்மா சொல்றா ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்களா? ஜக்கம்மா சொல்றா ஓட்டு போடுங்கன்னு தான் சொன்னாங்க. குடுகுடுப்பை அடிச்சுக்கிட்டு. அந்த லெவல்ல தான் ஈவேரா ஏற்படுத்திட்டு போன தாக்கம் இருக்குது. எங்க? ஈவேராவுடைய ஊர்ன்னு இவங்க சொல்ற ஈரோட்லயே. அப்படின்னும்போது என்ன பிம்பம் அது? என்னத்த போய் அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த இந்த இன்டலெக்சுவல் மட்டத்தில அல்லது வந்து இந்திய அளவுல சொல்லும்போதெல்லாம் இது ஈவேரா மண்ணு, பெரியார் மண்ணு. தமிழ்நாட்டுல வந்து ஒருத்தன் ஒரு மத நல்லிணக்க சிந்தனையோட இருக்கான். உண்மையிலேயே ஒரு பேரன்பும், பெரும் பாசமும் கொண்டவனா இருக்கான். பெருந்தன்மை உள்ளவனா இருக்கான்னா, அதுக்கு எல்லாத்தையும் தூக்கி கிரெடிட்ட தூக்கி ஈவேரா அவர்களுக்கு குடுக்குறாங்கல்ல. நான் சொல்றேன், அப்படி கிடையாது. ஈவேரா அவர்களால் தமிழ்நாட்டுக்காரன், தமிழர்கள் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பெருந்தன்மையானவர்களாக மாறிறல. தமிழர்கள்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக இருந்ததுனால தான், இந்த நிலம் பெருந்தன்மை மிக்க நிலமாக ஏற்கனவே இருந்ததுனால தான், ஈவேரா தான் பேசணும்னு விரும்பின அந்த அரசியலை இங்க பேச முடிஞ்சுச்சு. அவ்வளோ தைரியமா இங்க பேச முடிஞ்சுச்சு. ஏதோ விளக்கமாத்துல அடி விழுந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதுக்கு அப்பாற்பட்டும் கூட இங்க தொடர்ச்சியாக அவருடைய அரசியலை இங்க செய்யவாது முடிஞ்சுச்சு. ஆனா இதே அவர் பேசின அத்தனை கருத்துக்களையும், இத்தனை பேச்சுகளையும் இவங்க சொல்றாங்கல்ல, பீகார்ல போய் பாரு, உத்தரப்பிரதேசத்துல போய் பாரு, இங்க தமிழ்நாட்ட பாரு, எல்லாம் ஈவேரா தான் வளர்த்து விட்டுருக்காருன்ட்டு. இல்ல. இதே ஈவேரா காலத்திலேயே தமிழ்நாட்டுல பேசாம இத போய் அங்க எங்கனா பேசியிருந்தாருன்னா, ஈவேரா சொல்ல முடியாதுங்க. இருங்க, நான் கேட்குற கேள்வி, ஈவேரா அவர்களால தமிழன் பெருந்தன்மை ஆனான் அப்படின்றத நாங்க ஏற்கல. தமிழன் பெருந்தன்மையானவனாக ஏற்கனவே இருந்ததுனால தான், அவன் இயல்பாகவே அப்படிப்பட்டவனாக இருந்ததுனால தான், எல்லா விதமான கருத்துக்களையும் அவன் வந்து ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ, பேச விட்டு அவன் கேட்பான். அப்படிங்கிற தன்மை, அந்த விவாதிக்கிறதுக்கூடிய தன்மை இங்க இருக்கிறதுனால தான், ஈவேராவால இங்க நிக்கவே முடிஞ்சு, அரசியல் பண்ணவே முடிஞ்சுச்சுன்னு நான் சொல்றேன். இதே வேற எங்கனா ட்ரை பண்ணியிருந்தாருன்னா, அல்லது அவருடைய தாய்மொழியான கன்னடம், அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருடைய ஊரான கர்நாடகாவில போயிட்டு அத ட்ரை பண்ணியிருந்தாருன்னா கூட, அவரால வந்து இன்னைக்கு அந்த ஊர்ல ஐகானா இருந்திருக்க முடியுமா? முதல்ல அத்தன காலம் அவரால அரசியல் பேச முடியுமா? பேச உட்டுருப்பாங்களா? அப்படிங்கிறது ஈவேராயிஸ்ட்டுங்களுக்கே தெரியும். அதனால இங்க தமிழன வந்து அவங்க வளர்த்த விடல. தமிழ்நாட்டுல ஒரு ஐகானும் கிடையாது, பிம்பமும் கிடையாது. சும்மா இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறது அவ்வளோதான். அது உடைஞ்சு போச்சு இன்னைக்கு. ஈவேரா குறித்த பல விஷயங்கள மக்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னுமே நிறையா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சீமான் சொன்ன மாதிரி ஈவேராவுடைய கருத்துக்கள் எல்லாமே அரசுடைமை ஆக்கப்பட்டால் தான் நமக்கு என்ன பேசினாரு, என்ன பேசலைங்கிறது தெரியும். இல்லாட்டி இந்த மாதிரியான குழப்ப நிலைகள், இது மாதிரியான இதை வச்சு ஒரு தவறான ஒரு சித்தரிப்பான ஒரு அரசியல், சில்லறத்தனமான ஒரு அரசியல் இதெல்லாம் நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி.